Hello my dear little soldiers, 9th standard பசங்களா, very good evening. எப்படி இருக்கீங்க? How are you guys? நேற்று நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி அதில் சின்ன விஷயங்கள் நிறைய புது விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம புக்கில் இருக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமானது, புக்கில் என்ன பேசியிருக்காங்க, நம்ம நேற்று பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அதோட அப்டேட்டடாக அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெல் மீ வெதர் த ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். ஏவி கிளியராக இருக்கா, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எஸ் கம் ஆன், டெல் மீ தட். ஏவி கிளியராக இருக்கா? சூப்பர், குட். ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஸோ இன்றைக்கி ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல், என்ன நடந்தது இன்றைக்கி போட்டுட்டு இந்த சாட் பாக்ஸ். ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல் நடந்துச்சு, வாட் இஸ் த ஸ்பெஷல் டுடே? ஸோ எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்க ஸ்கூலில், சயின்ஸ் எவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அதிகமாக நிறையா ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்களா? ரைட்டிங் ஹோம்ஒர்க் டெய்லி நான் கேட்குற மாதிரி தான், வலுவாக ரைட்டிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா? எக்கச்சக்கமான ரைட்டிங் ஹோம்ஒர்க்ஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட எப்பயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஏவி கிளியராக இருக்குது, தட்ஸ் குட், சூப்பர். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம சூப்பராக லெசனுக்குள்ளே போயிடலாம், ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம், அது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகால் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் ஜேஇ படிக்கணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன உங்களோட எய்ம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டாக்டர், சரியில்லை இன்ஜினியரிங், ஒரு சிலர் சிஏ படிக்கணும் அப்படின்னு. இந்த டாக்டர் அண்ட் இன்ஜினியரிங் இருந்தீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று, அடிப்படை கல்வி, அடிப்படை. இந்த நீட் ஜேஇன்னு 11th முடித்தோடனே போய் படிக்கிறது, ஒரு சிலர் என்ன அப்படின்னா 12th முடித்தோடனே 1 year பிரேக் பண்ணி படிக்கிறேன்னுவாங்க. ஸோ அதெல்லாமே நல்லது தான். ஆனால் நீ 9th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற, 9th 10th 11th 12th படிக்கிறப்ப நீ உன்னோட பேஸு இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி உன்னோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட வேதாந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா அப்படின்னா உனக்கு அந்த சென்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். சார் இந்த சென்டரில் படிக்கிறதுல என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட்டு, கரெக்டாக? அதுதானே உனக்கு ஒரு கேள்வியாக இருக்கும், ரைட்டா? அதர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளோட வேதாந்துக்கும் என்ன? ஸோ உனக்கு இங்கே பர்சனல் அட்டென்ஷன், உனக்கு பக்கத்தில் உட்காந்து இது புரியலையா, இது தெரியலையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. பர்சனல் அட்டென்ஷன் இருக்க போது. ஸ்ட்ராங்கஸ்ட் பெடகாகி மேக்கிங் யூ ரெடி டு எக்ஸாம் ஃபார் எனி டிஃபிகல்ட்டி லெவல். நீனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ பெடகாகி அப்படிங்கிற ஆப் மூலமாக நீனே கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈஸிலேருந்து மாடரேட்லேருந்து டஃப் வரைக்கும் நீனா கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நீனா அந்த கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து டேட்டா ட்ரிவன் பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இது எல்லாமே. பேரண்ட்டுக்கு ஆப்பு, டவுட்டுக்குன்னு உனக்கு தனியாக ஆப்பு, இது எல்லாமே இருக்குது. ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே வரக்கூடியது. அடுத்து 100% இம்ப்ரூவ்மெண்ட், உன்னோட லெவல் ஆஃப் லேர்னிங் நீ இப்போ என்னவா இருக்கியோ இதை விட கண்டிப்பாக உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்க போகுது. தட் இஸ் ஃபார் ஷுர். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒன்று இருக்க போகுது. ஸோ நம்மளோட லேர்னிங் சென்டரில் பார்த்தா அப்படின்னா தனியாக உனக்கு என்ன அப்படின்னா டாப் டீச்சர்ஸ், இப்போ நாங்களாம் இருக்கோம் பார்த்தியா? ஸோ எங்களை மாதிரி நிறைய சூப்பர் டீச்சர்ஸ் உனக்கு இருக்காங்க. அவங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே நீ டவுட் கேட்கலாம், கிளாஸ் ரூமுக்கு வெளியே கேட்கலாம். 24/7 24 மணி நேரம் 7 நாளும். நைட்டு 2 மணிக்கு உனக்கு படிக்கிறப்போ ஒரு டவுட் வந்தால் கூட நீ நம்ம ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னா உடனே உனக்கு என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு சொல்யூஷன் அனுப்பிடுவாங்க. அடுத்து கேரண்டீடு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அகாடமிக் மென்டர். உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சிலபஸ் போட்டு கொடுங்க, எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ ஆஃப்லைன் சென்டரில் படிக்கிறப்போ உனக்கு கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அடுத்து கிளிக்கர்ஸ், உனக்கு ஒரு ரிமோட் மாதிரி உனக்கு கொடுத்துருவாங்க, நீ அது மூலமாக ஆன்சர் பண்ணலாம். தட் இஸ் அ சூப்பர் டூப்பர் திங். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஜேஇ டீச்சர், அதுக்கப்புறம் அகாடமிக் மென்டர்ஸ், அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா டவுட் சப்போர்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீ என்ன பண்ண போகிற, உடனே நம்மளோட வேதாந்துவில் ஜாயின் பண்ண. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போயே நீ ஒரு தடவை விசிட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், விசிட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் உனக்கு ஃபீஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா நீ ஒரு சின்ன எக்ஸாம், இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது.
இது ரொம்ப பேசிக்காக நீ 8th படித்த கொஷின்ஸ் எல்லாம் தான் இருக்க போது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இது நீ நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு 90% இருக்கும், முக்கால்வாசிக்கும் அதிகமான ஃபீஸ் வந்து உனக்கு கன்செஷன் ஆகிட போகுது. ஸோ அப்போ அது உனக்கு என்ன பண்ண போகுது, ரொம்ப 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 பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர்ஸ் உன்னோட வீட்டு பக்கத்தில் இதில் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நம்பருக்கு கால் பண்ணு. ஒரு தடவை ஒரு சாட்டர்டே சண்டே கூட இருக்குவாங்க, நீ ஒரு தடவை அங்கே போய் என்ன பண்ணலாம், விசிட் பண்ணி பாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே கிளாஸ் ரூம் செட்டப் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி சொல்லித்தராங்க. நீ ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கூட அட்டன் பண்ண முடியும். ஸோ டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். கண்டிப்பாக நீ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, சூப்பர். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அதோட கண்டினியூஷன், ரைட்டா. 9th standard சயின்ஸில் ஃபிசிக்ஸில் லெசன் 1ல் மெஷர்மெண்ட்ஸோட பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். பயோ கேப்சர் நான் நடத்த போகிறேன், நீங்கள் கவனிக்க போகிறீங்க. சூப்பராக. நேற்று நம்ம என்ன பார்த்தோம், யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா? எனி ஐடியா? யாருக்காவது இதுதான் ஐடியா இருக்கா? நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்ல முடியுமா யாராவது? நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னு? எஸ், கமான் டெல் மீ. சாட்டில் போடுங்க, சாட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நேற்று என்ன பார்த்தோன்னு. ஸோ நேற்று இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று எதுக்கு தேவை, இந்த உலகத்தில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப அது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எதுக்காக முக்கியம், நம்மளோட டே டு டே லைஃப்பில் தினம்தோறும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம். இன்றைக்கி சாதம் எவ்வளோ போடலாம், பால் குடிக்க போகிறோம், காலையில் பால் வாங்கினோன்னா எவ்வளோ பால் வாங்குறது, காய்கறி வாங்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளை கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குது, ஸ்கூலுக்கு எத்தனை புக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்தாலும் அதில் ஒரு மெஷர்மெண்ட்ஸ், ஒரு அளவீடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அளவீடுகளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது. எல்லாத்துக்குமே பால் வந்து 5 சென்டிமீட்டர் பால் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா, அல்லது 5 கிலோ பேனா கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கன்வர்ஷன் இருக்குது. அப்போ அந்த கன்வர்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு சில டெஃபனிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்று நம்ம பார்த்தோம், இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று நம்ம 2 விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ரைட்டா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று டெரைவ்டு குவான்டிட்டி, ரைட்டா. ரைட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டெரைவ்டு குவான்டிட்டினா என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா என்னது நம்ம பார்த்தோம் நேற்று, அதாவது டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனிதிங், ரைட்டா. டஸ் நாட் depend upon any other factors. வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், லென்த், ரைட்டா. லென்த் எப்படி மெஷர் பண்ணணும், நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். மீட்டருக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, மீட்டருங்கிறது தான் பேசிக். ஸோ அப்போ அந்த பேசிக் ஃபார்மை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் இதுலேருந்து டெரைவ் பண்ணுது, டிபெண்ட்ஸ் அப்பான் the fundamental quantities, right? Depends upon the fundamental quantity. Example என்ன சொல்லலாம், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், கரெக்டா. மீட்டருங்கிறது இங்கே இருக்குது, மீட்டரை ஸ்கொயர் பண்ணால் தான் ஏரியா வரப்போகுது. இதான் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நேற்று என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ரைட்டா. ஃபண்டமெண்டல் வாட்டர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னலாம் பார்த்தோம் இது நம்ம, லென்த், ரைட்டா. ஃபஸ்ட்டு லென்த் பார்த்தோம்,
length, mass, time, அடுத்து என்ன பார்த்தோம் temperature, அதுக்கு அடுத்து என்னப்பா பார்த்தோம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் 4 டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் என்னது luminous intensity, current, அதுக்கப்புறம் last but not the least amount of the substance. ரைட்டா? இந்த 7 பேர் தான் என்ன அப்படின்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இந்த 7 பேர் தான் பேசிக்ஸ். இந்த 7 பேரை வச்சு தான் என்னது நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த 7 பேருக்கு யூனிட்ஸ் என்ன, இந்த 7 பேர் என்ன யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? அப்போ அந்த யூனிட் என்னென்னு பார்த்துக்கலாமா? ரைட், ஃபஸ்ட் லென்த் என்னது, மாஸ் என்னது, டைம் என்னது, டெம்பரேச்சர் என்னது, அடுத்து இன்டென்சிட்டி என்னது, கரண்ட் என்னது, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன. லென்த் என்னது நீ ஏன் சொல்லு, உனக்கு தான் தெரியுமே. லென்த் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் லென்த். லென்த் எதில் மெஷர் பண்ணுவாங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்ண போகிறேன். யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் த சாட் பாக்ஸில் போடுங்க. லென்த் என்ன வரும்னா எஸ் ஒவ்வொன்றா யூ கேன் ஜஸ்ட் கிவ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதோட லெட்டர் சிம்பிள் நோட்டேஷன் கூட சொல்லலாம், ஃபுல்லாக போடலாம். எஸ், லென்த்தோட யூனிட் என்னது, லென்த் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் நம்ம, இட் இஸ் அ காமன் யூனிட். காமனாக நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், எஸ். ஸோ எஸ்ஐ யூனிட் படி நம்ம பார்க்குறப்ப எஸ்ஐன்னு என்னதுப்பா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஸ்டம். அதாவது உலகம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னது நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அதுதான் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்? ஸோ பார்க்கலாமா? ரைட். அப்போ என்னது லென்த்துக்கு வெரி குட். சம் ஆஃப் தம் கிவன் ஆன்சர். தட்ஸ் குட், சூப்பர் குட். லென்த் என்னது மீட்டர். மீட்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் நம்ம, ஸ்மால் எம்மில் மெஷர் பண்ண போகிறோம். ஸ்மால் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து என்னது மாஸுங்கிறது என்னது கிலோகிராம். என்னது கேஜி. மாஸ் என்னது கிலோகிராம், கேஜி. அடுத்த டைம் வந்து என்னது செகண்ட்ஸ். எஸ் அல்லது எஸ்இசி போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்த டைம். அடுத்த டெம்பரேச்சர் என்னது கெல்வின், கேபிட்டல் கே. அடுத்த என்ன இருக்குது, லுமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டலா represented by CD. current is measured by ampere. A. Right? Okay. Last one என்னது, amount of substance measured by mole, represented by small mole, MOL. ரைட்டா? புரிஞ்சுதாப்பா? இதுதான் பேசிக்கான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதுதான். இது ஒரு 2 மார்க் கொஷின். நீ இந்த மாதிரி அப்படியே எழுதி வச்சேன்னா கூட போதும், உனக்கு சூப்பராக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், எதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக அழகாக எழுதி முடிச்சிடலாம். ரைட்டா? இது எழுதி முடிச்சுன்னா சூப்பராக உனக்கு முடிஞ்சிருக்கும். ரைட்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், தட்ஸ் இட். ஓகே, ரைட். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம இதுலேருந்து டிரைவ் ஆகி வர்றது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், derived quantities அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், derived quantitiesல ஏரியா எடுத்துக்கலாமா. ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ரைட்டா? பிரெத். ரைட்டா? லென்த்துக்கு என்னது ஒரு மீட்டர், இதுக்கும் மீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது. இது டிரைவ் எங்கேருந்து, மீட்டர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ டிரைவ் ஆகி வந்திருக்கு. அப்போ இது டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சாப்டரில் பார்க்க போகிறது இதுதான். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன, யாரெல்லாம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அவங்களோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா?
ரைட். ஸோ ஐ வில் கிவ் யூ 2 minutes ஆஃப் டைம். ஜஸ்ட் நீ ஒரு கோ த்ரூ பண்ணு, நீங்கள் எல்லோரும் இதை கோ த்ரூ பண்ணுங்கள். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க என்னன்றீங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ரைட்டா, நவ் வி வில் கோ வித் திஸ். ரைட். ஸோ ஏரியா அப்படின்னா என்னது? இப்போ தான் நான் சொன்னேன் லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஏரியா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னவா இருக்க போகுது? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்துக்கு ஒரு மீட்டர் போட போகிறீங்க, பிரெத்துக்கு ஒரு மீட்டர் போட போகிறோம். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் வரும். அதனால தான் இதை மெனக்கட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுலேருந்து ஒரு 1 வேர்ட் வரும். ரைட்டா. அடுத்து வால்யூம்ங்கிறது எங்கெல்லாம் வால்யூம் நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. ரைட்டா, இட் இஸ் கன்சிடர் திஸ் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு என்ன அப்படின்னா we will consider the volume. வால்யூம்னா என்ன பண்ணணும்? 3 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னது? ஹைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெத்து, அதுக்கப்புறம் ஏரியாவில் ஆல்ரெடி லென்த் அண்ட் பிரெத் இருக்குது. இது எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ ஒயராக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவை. எப்போயுமே நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம், உங்கள் ரூம் இருக்கா? நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு ரூமில் தானே உட்காந்துருப்பேன். உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்துருப்பேன். அந்த ரூமில் எவ்வளோ தண்ணி ஊற்றி வைக்க முடியும், அல்லது அந்த ரூமில் எவ்வளோ மூட்டை அரிசி வைக்க முடியும், அந்த ரூமில் எத்தனை சேர் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வால்யூம். அப்போ என்ன தேவை எனக்கு? அந்த ரூம் எவ்வளோ அகலம் இருக்குது, அந்த ரூம் எவ்வளோ நீளம் இருக்குது, அந்த ரூம் எவ்வளோ உயரம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரூமோட நீளம் அகலம் இது ரெண்டு என்னது? ஏரியா. நீளமும் அகலமும், லென்த் அண்ட் பிரெத்து, ஏரியாவோட ஹைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் என்னது நம்மளுக்கு வால்யூம் அப்படின்னு. ஏற்கனவே ஏரியாவில் என்ன இருக்குது? ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது,
ஹைட்டுக்கு மீட்டர் ரைட்டா. இப்போ தனியாக இங்கே கூட எழுதுகிறேன் நான். இது என்ன அப்படின்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர். இது என்ன வரும்? ஏரியா இன்ட்டு ஹைட்டுனா மீட்டர் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர். அப்போ என்ன வரப்போகுது? மீட்டர் கியூப்னு வரப்போகுது ரைட்டா. ஓகே, அடுத்த டென்சிட்டி. டென்சிட்டிங்கிறது ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அதை நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். டென்சிட்டிக்கும் விஸ்காசிட்டின்னு ஒன்று இருக்குது. டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அடர்த்தின்னு அர்த்தம். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. நிறைய பேர் நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. பால் ரொம்ப திக்காக இருக்குது, பால் வந்து திக்காக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைலி டென்சர் அப்படின்னு. டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அ பர்டிகுலர் வால்யூம் ரைட்டா. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னானது ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இந்த பாட்டில், இது 1 லிட்டர் பாட்டில் ரைட்டா. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், எப்படி சொல்லலாம் டென்சிட்டிங்கிறது என்ன எப்படி சொல்லலாம் ரைட். இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 லிட்டர் பாட்டில் 1 ஸ்பூன் உப்பு பண்ணுறத 10 கிராம் உப்பு போடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் 20 கிராம் உப்பு, அடுத்து 30 கிராம் உப்பு, அடுத்து ஒரு 200 கிராம் உப்பு, அடுத்து ஒரு அரை கிலோ உப்பு நான் போட்டுட்டேன் ரைட்டா. இப்போ என்ன முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன ஆகிடுச்சு, நிறைய சாலிட் பார்ட்டிகல்ஸ். உப்பு வந்து என்ன இருக்கும், கரைஞ்சு தண்ணியோட கலந்து இருக்க போகுது. தண்ணியோட மூலக்கூறுகள் வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு நடுவில் சால்ட் மாலிகூலும் சேர்ந்து இருக்க போகுது ரைட்டா. அப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த வாட்டர் எப்படி இருக்கும், டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பாலில் நீ கண்டுபிடிச்சிடலாம். பால் பார்த்தா அப்படின்னா நீ வாங்குறப்ப திக்காக இருக்கிறது, அதாவது பாக்கெட் பால் நீ அப்படியே வாங்கின அப்படின்னா பாக்கெட் ஃபஸ்ட்டு திக்காக இருக்கும். அதே இது பார்த்தா அப்படின்னா நீ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கேன் சி இதர் பால் தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம வீட்டில் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பேன். அப்போ அதில் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லிட்டரலாக டென்சிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட 1 லிட்டரில் இவ்வளோ தான் ஒரு சில விஷயத்தை கரைக்கணும் அப்படின்னு இருக்குது. நம்ம 1 லிட்டரில் போயிட்டு நிறைய பொருளை கரைச்சோம் அப்படின்னா அது என்ன ஹைலி டென்சிட்டி ஆகிடும். இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா டென்சிட்டி குறைஞ்சிட போகுது. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். மாஸ்னா என்னதுப்பா, மாஸ்னா என்னது கிலோகிராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் SI யூனிட் படி மாஸ்னா என்னது கிலோகிராம். டிவைடட் பை வால்யூம்னா என்னது மீட்டர் கியூப். அப்போ கீழே இருக்க கியூப் மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் -3 இருக்கு ரைட்டாக. அளவு கீழே இருக்க 3 மேலே போகிறப்ப என்ன பண்ணுது -3. இல்லை சார் நான் இப்படியே வச்சுக்கக்கூடாதா சார், கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தாராளமாக வச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஒரே லைனில் எழுதணும்னா இப்படி மாற்றணும், இல்லைன்னா இப்படியே வச்சுக்கலாம். ஸோ மாஸ் பை வால்யூம் ரைட்டா. மாஸ் பை வால்யூம் கிளியர் ரைட். அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்னது, வெலாசிட்டி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. எஸ், ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஆன்சர். கிவ் மீ தி ஆன்சர். வெலாசிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க வெலாசிட்டினா என்னென்னு. எஸ் கமான். வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ரைட்டா. வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த பாயிண்டில் இருக்குது ரைட்டா. இங்கேருந்து என்ன பண்ணுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே நகர்ந்துருச்சு ரைட்டா. இங்கே இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிடுச்சு, இங்கே போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறத என்னது நம்ம வெலாசிட்டி. சிம்பிளாக என்ன அப்படின்னா ஸ்பீடுன்னு கூட சொல்லிக்கலாம். வெலாசிட்டி நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், ஸ்பீட். ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னால் என்னது, எவ்வளோ தூரம் 1 மணி நேரத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காரோட ஸ்பீட் என்ன பண்ணுவோம், 40 km/h ஸ்பீடில் போகுது, 100 km/h ஸ்பீடில் போகுது அப்படின்னு சரியா. அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அது மாதிரி தான். ஸோ இடப்பெயர்வு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே என்னது, இடப்பெயர்வு டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, இங்கேருந்து இங்கே மாறி இருக்குது. இங்கேருந்து இங்கே மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கா. அப்போ அந்த 2 பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், SI ஸ்டாண்டர்ட் படி நார்மலாக லென்த்து நம்ம சொல்லுவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணால் நம்ம மீட்டர் பை
டைமுக்கு என்னதுப்பா செகண்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் எழுதலாம். ஏன்னா எஸ் கீழேருந்து மேலே போகிறப்ப s - 1 வரப்போகுது. மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு வரப்போகுது. ரைட்டா? ஸோ அப்போ வெலாசிட்டி புரிஞ்சுதா? ரைட், வெலாசிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு என்னன்றதை பார்த்துடலாம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸும் வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா மொமெண்டம்னு சொல்லப்படும். மாஸ்னால் என்னது? கிலோகிராம் நம்மளுக்கு தெரியும். வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி பாரு என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மேலே தான் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாஸ், ஒரு குறிப்பிட்ட மாஸ். இப்போ நான் இருக்கேன், நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன், அப்போ நான் ஒரு மொமெண்டமில் இருக்கேன், ஒரு மூமெண்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொமெண்டம் ஒரு உந்தம், ஒரு உந்த சக்தியில் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு மாஸ், எனக்கு ஒரு வெயிட் இருக்குது, இந்த வெயிட்டோடு நான் என்ன பண்ணுறேன்? நகர்றேன். எப்படி நகர்றேன்? இவ்வளோ மீட்டர், இவ்வளோ டிஸ்டன்ஸு, இவ்வளோ டைமில். ஸோ அதுதான் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன்னா என்னது? ஆக்ஸலரேஷன்னா முடுக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. வண்டிக்கெலாம் அப்படி ஆக்ஸலரேஷன் கொடுக்குறோமா? இன்க்ரீஸிங் இட், நம்ம என்ன பண்ணுறோம்? முடுக்கம். அப்போ வெலாசிட்டி பை டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறனால என்ன ஆகுது? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி நம்ம இங்கே சொல்லிடுவோம். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஆக்ஸலரேஷன். அப்போ வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்னது? மீட்டர் பெர் செகண்டா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்டு. இங்கே டைமும் என்ன அப்படின்னா கீழே தான் இருக்குது, 1/செகண்டு. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் செகண்ட் -2. ரெண்டு எஸ்ஸும் மேலே வரப்போ -2 மாறிடும். ஸோ தட் இஸ் ஆக்ஸலரேஷன். ரைட்டா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ரைட்டா? டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பாரு ஃபோர்ஸ். உங்க ஒரு குத்து விட்டேன்னா 1.5 டன் வெயிட்டுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஃபோர்ஸு. 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசனே இந்த ஃபோர்ஸ் வச்சு தான் இருக்குது. நியூட்டன்ஸ் லா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன், ஆக்ஸலரேஷன்னா என்னது? வெலாசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி பை டைம். அந்த வெலாசிட்டி பை டைமோட இன்ட்டு நீ என்ன பண்ண போகிற? மாஸாக மல்டிப்ளை பண்ண போகிற. அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆர் நியூட்டன்னு சொல்லலாம். இப்போ பாரு, இந்த மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் இருக்கா? ஆக்ஸலரேஷனுக்குள்ளே என்ன இருக்குது? அது எப்படி? அதெல்லாம் பாரு, மொமெண்டமோட ரிலேட் பண்ண முடியுமா நம்ம? ரைட்டாக பாருங்க, என்ன இருக்குது? kgms, மொமெண்டம் பை டைம். மொமெண்டம் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். மொமெண்டம் பை டைம்னு எழுதலாமா? ஏன்னா மொமெண்டம்ங்கிறது என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி பை டைமுங்கிறது என்னது? ஆக்ஸலரேஷன். அப்போ மொமெண்டம்ங்கிறது என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதாவது எப்படி சொல்கிறது? இந்த அடுத்ததில் சொல்கிறேன் பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்ஸலரேஷன் பை ஆக்ஸலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். கரெக்டாக? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். ரைட்டா? அதே இது மொமெண்டம்னு என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ என்ன பண்ணலாம்? மொமெண்டம் divided by time எழுதிக்கலாமா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைம் கூட எழுதிக்கலாம். நம்ம இது எல்லாமே டெரைவ் பாரு, ஒவ்வொன்றும் இன்னொருத்தவங்க டெரைவ் பண்ணியிருக்கோம். அது இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த் எடுத்துக்கிட்டேன்னா ஒரே ஒரு வேல்யூ தான், நம்ம ஒரே ஒரு மூலமாக தான் கண்டுபிடிக்கணும். மீட்டருங்கிறது அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ், நான் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். இப்போ என் கையில் நான் எவ்வளோ கொடுக்குறேன், என் கையை நான் எவ்வளோ தூரத்துக்கு அழுத்துறேன், என் கையை நான் எப்படி அழுத்துறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலை நான் க்ரஷ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றது என்னது? ப்ரெஷர் கொடுக்குறேன். எங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன்? இங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கல. ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன்? இந்த ஏரியாவில் மட்டும். என்னோடய கை விரல் எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் கொடுக்குறேன். அதுதான் என்னது? அப்போ ப்ரெஷர். அதை மட்டும் தான் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி இருக்கு பாரு,
மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அப்போ Nm/m² அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. ஏன்னா ஏரியாவுக்கு என்னது மீட்டர் ஸ்கொயர் தானே, கீழே இருக்கிறது மேலே வரப்போ m-2ன்னு வரப்போகுது ரைட்டா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அடுத்து எனர்ஜிங்கிறது என்னது, ஒர்க். எனர்ஜின்னு என்னது, ஒர்க். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத என்னது நம்ம ஒர்க்குன்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. அப்போ எனர்ஜி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது, நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது, பரப்பு இழு விசைன்னு சொல்கிறாங்க. பரப்பு மேலே வாட்டர் இருக்குன்னா வாட்டரோட சர்ஃபேஸ் மேலே அப்படின்னு. ஸோ அது என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது என்னது, எனர்ஜின்னு என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. அதே இது ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே என்னது அதே மீட்டர் டிவிஷன் இருக்குது ரைட்டா. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் பை லென்த். சரியா, இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா derived quantities. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு derived quantities புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒவ்வொன்றையும் நம்ம புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன பேசியிருக்காங்க நம்ம புக்கில் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா லென்த் பற்றி பேசியிருக்காங்க. லென்த் பற்றி என்ன சொல்கிறாங்க, இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 புள்ளிகளுக்கு நடுவில் 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. பாயிண்ட் ஏ அடுத்து இங்கே பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம லென்த்துன்னு சொல்ல போகிறோம். பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். த SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். இதெல்லாம் புக் இன் ஒன் வேர்ட்பா நான் போச்சு, மீட்டர். 1 meter is the distance travelled by light through vacuum in 29,97,458 செகண்ட்ஸ். இவ்வளோ செகண்ட்ஸில் லைட்டு ஒரு வேக்யூமில் எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 மீட்டர்னு சொல்கிறோம். ஒரு மீட்டருங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம 100 சென்டிமீட்டர்லாம் சொல்கிறோம்ல, இது என்ன பேசிஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த பேசிஸில் தான் கால்குலேட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லென்த்தை வேறு என்னென்ன மாதிரியான நம்ம மெஷர் பண்ணலாம் ரைட்டா. வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், அதிகமான டிஸ்டன்ஸ். வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் என்னது, கிலோமீட்டரா அல்லது அதுக்கும் மேலேயா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம சன்னுக்குரிய டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் இந்த மாதிரி வேறு வேறு பிளானட்டுக்குரிய டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கிலோமீட்டரில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் வி யூஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். என்னென்னு பாரு, ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, அடுத்த லைட் இயர், அதுக்கப்புறம் பார்செக். இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு 3 யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் வெரி லார்ஜ். மைனருக்கு என்னன்றதை பார்க்கலாம், ஸ்மாலுக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்தோட சென்டருக்கும் சன்னோட சென்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 AU, 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், அது 14961 2 3 4 5 6 7 8 9 10 மீட்டர் அப்படின்னு வருமா ரைட்டா. இந்த மாதிரி என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இவ்வளோ தூரத்துக்கு இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 3 டிஜிட் தள்ளி பண்ணிக்கணும்ல ரைட்டா. இவ்வளோ மீட்டர் இருக்குமா ரைட்டா. இது எப்படி நம்ம லட்சத்தில் சொல்லணும்னா பில்லியன் ட்ரில்லியனில் சொல்ல முடியுமா? ஸோ இவ்வளோ பெருசாக போடுறது கஷ்டம் இல்லை. பட் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், 1 AU அப்படின்னு சொல்லிடலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்? 1 AU. 1 AUனா என்னது 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. மீட்டரில் சொல்கிறது கஷ்டம், அப்போ சிம்பிளாக ஒரே ஒரு AU அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஏயுங்கிறது என்னது, நத்திங் பட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் லைட் இயர், இதுதான் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட். ஒரு லைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது இன் 1 இயர். ஒரு வருஷத்தில் ஒரு லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு ஒரு லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னா
அப்போ 2 செகண்ட் கண்டுபிடிக்க முடியும், அப்போ 1 மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்க முடியும், அப்போ ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும், அப்போ 365 நாள் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி 365 நாளில் ஒரு லைட் எவ்வளோ தூரத்தை கடந்திருக்குமோ அதை தான் என்ன அப்படின்னா லைட் இயர் அப்படின்னு சொல்ல போகிறேன். இஸ் இன் வேக்யூமில் இட் இஸ் ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர். 9.46 × 10⁻15 மீட்டர். ரைட்டா? ரொம்ப பெருசு. ரைட்டா? ஒரு வருஷத்துக்கு லைட் என்ன பண்ணுமா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா. நான் டார்ச் லைட் அடித்தேன் அப்படின்னா அது அப்படியே ட்ராவல் பண்ணுதுன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வருஷத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது என்ன பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? கிளியரா? டவுட் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் புட் இட் இன் சாட் பாக்ஸ். டவுட் ஏதாவது இருந்தால் சாட் பாக்ஸில் போடு. எஸ், எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்காங்க? நோ டவுட். ஓகே, நெக்ஸ்ட் parsec. Unit of distance used to measure the astronomical object outside the solar system. அதாவது சோலார் சிஸ்டமில் மர்க்குரி, வீனஸ், எர்த், அதுக்கப்புறம் என்னடா மார்ஸ், யுரேனஸ், ஜூபிட்டர், சர்டன், ப்ளூட்டோ இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம். இதை தாண்டி இதுக்கப்புறமும் நிறையா என்ன அப்படின்னா மில்கி வே கேலக்ஸிஸ், அதுக்கப்புறம் நிறைய சோலார் சிஸ்டம் மாதிரியே நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும்னா ரைட்டா, அவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா வி யூஸ் அ டேர்ம் தட் இஸ் parsec. Unit of distance used to measure astronomical object outside the solar unit. ஒரு parsec is equal to 3.26 light year. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.26 into 9.46 into 10⁻15 மீட்டர். ரைட்டா? இதோட 3.26 மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட வேல்யூ. ரைட்டா? இதை விட 3 மடங்கு இருக்கும். இதுவே ரொம்ப பெருசு, கரெக்டு தானே? இதுவே ரொம்ப பெருசு. அதை விட 3.5 மடங்கு, கிட்டத்தட்ட 3.25 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியதான் இது 1 parsec அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாதுல்ல, அதெல்லாம் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியுமா? we cannot see it. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும். இப்போ பெரிய யூனிட்லாம் என்ன பண்ணுறது, பெரிய யூனிட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாரு. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம் நம்ம? கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, லைட் இயர், பார்செக். ஸோ 1 லைட் இயர் 1 ஒய்னு போட போகிறாங்க, பார்செக்னா பிசின்னு போட போகிறாங்க. சரியா? ரைட், சூப்பர். ரைட், இது வந்து டூ யூ நோ. இதை பாரு, கொஞ்சம் டூ யூ நோ பாரு, உனக்கு புரியுதானே? டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்க, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பாரு. செக் தட் டூ யூ நோ. ஒன் parsec அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் என்னென்னு பார்த்துட்டோம். த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி. நியரஸ்ட் ஸ்டார் அப்படின்னா நம்மளோட சன் இஸ் அ ஸ்டார். நம்மளாம் ஸ்டார் கிடையாது, நம்ம இருக்க எர்த்தெல்லாம் என்னது ஸ்டார் கிடையாது. எர்த்தெல்லாம் என்னது பிளானட்ஸ். ஸோ ஒரு ஸ்டாரை சுற்றி ஒரு பிளானட் இருக்கும். அந்த மாதிரி சன்னுக்கு, நம்மளோட சோலார் சிஸ்டமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா செஞ்சுரி அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 1.34 parsec ஃப்ரம் த சன். சன்லேருந்து 1.34 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் விசிபிள் டு த unaided eye in the night sky or within 500 parsec distance from the sun. அதாவது என்ன அர்த்தம், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது நைட்டு நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் த லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த ட்விங்கிள் ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறதுனா என்ன அப்படின்னா வெறும் 500 parsecs. 500 parsecனா என்னதுப்பா, நல்லா கவனி. 1 parsec ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் நம்ம? 1 parsec ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் நம்ம? 3.26 into லைட் இயர். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் எழுதணும். இந்த எல்லா யூனிட்டையும் மீட்டரில் போட்டிருக்காங்க. ரைட்டா?
மீட்டருக்கு மாற்றினா இப்படி தான் வரப்போகுது. 3.08 × 10⁻16 மீட்டர்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே என்ன இருக்குது 1.34. அப்போ 1.34 × 3.08 × 10⁻16 மீட்டர்னு வரணும். மீட்டரில் போட்டோம்னா ரைட்டா. 500 பார் பாரு, 500 பார் நம்ம கண்ணில் தெரியாது. அப்போ அது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அப்போ நம்ம சன்னை விட அது பயங்கர பிரைட்டாக இருக்குமா, நீ யோசிச்சு பாரு. ஏன்னா 500 பார் எவ்வளோ டிஸ்டன்ஸு, 500 × இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மீட்டரில். அப்போ மல்டிப்ளை பண்ணால் பட்டு பயங்கரமாக இருக்க போகுது. இதை விட 500 டைம்ஸ் 500 மடங்கு தூரத்தில் இருக்க போகுது. ஆனாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ அது பக்கத்தில் போனால் அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கும், எவ்வளோ மினுமினுன்னு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் ரைட்டா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது, பிக்கர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டோம். இப்போ அதே இது ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும்னா டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் சச்சஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ், 2 ஆட்டம் நம்ம கணக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அல்லது மாலிகுல்ஸ் நடுவில் பண்ணணும் அப்படின்னா வேவ் லென்த்து ரைட்டாக, சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் வேவ் லென்த்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்மாலர் யூனிட்டில் யூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. ரைட். இப்போ பாரு என்ன அப்படின்னா ஃபெர்மிங்கிறது என்ன அப்படின்னா 10⁻−15 மீட்டர் ரைட்டா. ஃபெர்மிங்கிறது 10⁻−15. -15 என்ன பார்த்தோம், 0.0000000000000 இந்த மாதிரி என்ன அப்படின்னா வெளியே இருக்கும் 001 இதுதான் என்ன அப்படின்னா 1 ஃபெர்மி. இவ்வளோ சின்னதாக இருக்குமா, ஸோ தான் ஃபெர்மி அப்படின்னு. அடுத்து ஆம்ஸ்ட்ராங். இப்போ கெமிஸ்ட்ரியில் நிறைய இந்த ஆங்ஸ்ட்ராங் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. திஸ் ஆங்ஸ்ட்ராங், இட் இஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங், இட் இஸ் ஆங்ஸ்ட்ராங், ANGSTROM ஆங்ஸ்ட்ராங். ஸோ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ போட்டு மேலே ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, தட் இஸ் ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்னா 10⁻10 மீட்டர். அடுத்து நானோமீட்டர். நானோமீட்டர்னா என்னது, 10⁻−9 மீட்டர். நானோமீட்டருங்கிறது என்னது 10⁻−9 மீட்டரு. மைக்ரோமீட்டர் 10⁻−6. நானோமீட்டர் ரெப்ரசன்டட் பை ஆம்ஸ்ட்ராங். எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஏ போட்டு மேலே, நானோமீட்டர்னால் NM, மைக்ரோமீட்டர்னால் மியூ போட்டு அதுக்கப்புறம் எனது MU மைக்ரோமீட்டர். மில்லிமீட்டர் உனக்கே தெரியும் MM அப்படின்னு, சென்டிமீட்டர் தெரியும் உனக்கு CM. ஸோ சென்டிமீட்டரோட சின்னது மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் என்னது 10⁻−2, மில்லிமீட்டர்னா 10⁻−3. -3க்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு 10⁻−6 மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர், μm அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானோமீட்டர், நானோ N 10⁻−9, ஆங்ஸ்ட்ராம் இஸ் 10⁻−10, ஃபெர்மி இஸ் 10⁻−15. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, these two are not given by SI system ரைட்டா, அவுட்சைட் SI சிஸ்டம். இது 2 என்ன அப்படின்னா SI சிஸ்டம்குள்ளே கிடையாது, ஆனாலும் இந்த 2 பேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னது, நம்ம இதை ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக இவங்க 2 பேர் என்ன அப்படின்னா SI சிஸ்டம் படி SIயோட ரூல்ஸ்க்கு கீழே கிடையாது. பட் ஈவென்டோ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கனால இதை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். கெமிஸ்ட்ரியில் நிறைய கால்குலேஷன்ஸ் 11th and 12th 10th 11th 12th போனோம் அப்படின்னா அதில் ஆங்ஸ்ட்ராம் வச்சு நிறையா இருக்குது ரைட்டா. ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராங், நானோமீட்டர். ஃபெர்மி தான் அதிகம், -15, -10, -9, அதுக்கப்புறம் -6, -3, அதுக்கப்புறம் -2. இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சார், கண்டிப்பாக ஞாபகம் தான் வச்சுக்க முடியும், வேறு வழியே கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். திரும்ப படிக்கிறப்ப நீ ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் till 12th standard we need this. 12th வரைக்கும் நம்மளுக்கு என்னது இது தேவை, ஓகேவா. மாஸ் அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம், வெயிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்துருந்தோம். மாஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மாஸ்னா என்னது, குவான்டிட்டி, ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்குது. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி, ஒரு பாடிக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். SI யூனிட் ஆஃப் மாஸ் என்னது, கிலோகிராம் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அடுத்து 1 kilogram இஸ் மாஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோடைப் சிலிண்டர் மேட் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஸோ இந்த 1 kilogramன்றது எப்படின்னா எதை மெஷர் பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சிலிண்டர் வச்சுருக்காங்க. அது என்ன சிலிண்டரா,
பிளாட்டினம் இரிடியம் அலாய். பிளாட்டினம் மற்றும் இரிடியம் இந்த 2 எலமெண்ட்ஸால் செய்யப்பட்ட ஒரு அலாய். அது ஒரு ப்ரோட்டோடைப்பு. அதில் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு மேட்டர், எவ்வளோ மாஸ், அதோட வெயிட் என்னவோ அதுதான் 1 kg. அதாவது நம்ம இப்போ படிக்கல் வச்சுருக்கோம்ல, அந்த படிக்கல் எப்படி தயாரித்தாங்க, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வெயிட் இருக்கோம்ல, அந்த ரெஃபரன்ஸ் என்னவா நம்மளோட எஸ்ஐ யூனிட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஸ்டம் இருக்காங்களே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பிளாட்டினம் மற்றும் இரிடியமால் செய்யப்பட்ட ஒரு அலாய். அந்த சிலிண்டரோட வெயிட்டு, அந்த சிலிண்டர் எவ்வளோ மாஸ் கொள்ளளவு இருக்குது அதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இப்படிங்கிறது தான் 1 செகண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாஸ்க்கு நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த டைம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட் கிராம் அண்ட் மில்லிகிராம் ஒரு சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. அதாவது வெயிட்டை வந்து கம்மியான கிலோகிராம்லேயே சொல்ல முடியாது. 1/4 கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1/4 கிலோங்கிறது என்னது 250 கிராம், 1/2 கிலோனா 500 கிராம்ஸ். ஸோ அப்போ கிராம்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் ஈக்குவல் டு கிராம் எப்படி கேஜி கன்வெர்ட் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு தெரியும். நீ வந்து அதெல்லாம் உனக்கு நான் சொல்லணும்னு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா, 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு அதாவது 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg. ஸோ இதான் பேஸ். நம்ம இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இது என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்போ 2 kgsனால் எத்தனை கிராமு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 kgsனால் என்னவாக இருக்கும், 2000 கிராமாக இருக்கும். அப்போ 1/4 kg 1/4 kg அப்படின்னா எவ்வளோவா இருக்கும், அது 250 கிராம்ஸு அப்படின்னு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ஒன்றையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து மில்லிகிராம். மில்லிகிராம்ன்றது அதுக்கும் கீழே கிராமுக்கு அடுத்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 1 மில்லிகிராம்ன்றது 1/10,000 டைம்ஸ். 1/10,000 இல்லை, 1/1 lakh. டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 lakh, 10 lakh, 10 lakh. ரைட்டா, 10 lakh டைம்ஸ். ரைட்டா, கிலோகிராமை 10 லட்சத்தால் டிவைட் பண்ணுறோம். 1 குவிண்டால் இது பெருசு. 1 குவிண்டாலுங்கிறது 1000 kg. 1000 kg சேர்ந்தால் 1 குவிண்டால். 1 மெட்ரிக் டன் 1000 kg சேர்ந்தா 100 kg அப்படின்னா அது 1 குவிண்டால். 100 kgனா 1 குவிண்டாலு. 1000 kg அப்படின்னா அது என்னது, ஒரு மெட்ரிக் டன். 1000 kgங்கிறது ஒரு மெட்ரிக் டன் அல்லது 10 குவிண்டால் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டாக, குவிண்டால். ஸோ அரிசி, நெல், அதுக்கப்புறம் ஷிப்பிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுறப்ப டன்ஸில் தான் ஏற்றுவாங்க. டன்ஸ் அப்படின்னா 1000 kg. ஷிப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh tons. 1 lakh tonsனால் என்னது, 1 lakh tons அப்படின்னா டன்னே 1 லட்சம் டன்னா. 1 லட்சம் டன் அப்படின்னா ஒரு டன்னும் 1000. ரைட்டா, அப்போ 1000 லட்சம் அந்த மாதிரி பெரிய பெரிய வெயிட்ஸ், நிறைய வெயிட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் ஷிப்ஸில் நம்ம லோட் பண்ண முடியும். சரியா, ரைட். அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட். இது என்ன அப்படின்னா ஆட்டம்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, ஆட்டம்ஸோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்னென்னு உனக்கு கெமிஸ்ட்ரியில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீ வந்து 1 AMU 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். AMUனானது அட்டாமிக் மாஸ் யூனிட்டு. AMUனானது அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1/12 of mass of carbon 12 atom அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறேன். 1/12 of mass of carbon 12 atom. சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போதும். ரைட்டா, 1/12 of mass of carbon 12 atom ஈக்குவல் டு இது என்னன்றதை நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் படிக்கிறப்போ உனக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ரைட்டா, ஓகே. அடுத்து மோர் டு நோன். வேறு என்னெல்லாம் பார்க்கணும், வாட்டர் மட்டும். ரைட்டா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 ml of water is equal to 1 gram. 1 ml ஆஃப் வாட்டரோட வெயிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 கிராம் இருக்குமா. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 kg. ஏன்னா 1 லிட்டரில் எத்தனை கிராம் இருக்கும், 1000 கிராம்ஸ் இருக்கும். அப்போ 1000 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg. கரெக்டாக. அப்போ ஏன் வாட்டருக்கு மட்டும்தான், கீழே பார்க்க கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் அதர் லிக்விட்ஸ் வேரிஸ் வித் தேர் டென்சிட்டி. டென்சிட்டி ஃபார்முலா என்னது, டென்சிட்டி ஈக்குவல் டு mass by volume. ரைட், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, மாஸ் பை வால்யூம். அவ்வளோதான் விஷயம். ரைட்டா, அதனால தான் இங்கே வாட்டரோட இப்போ வால்யூம் இந்த பக்கம் போகலாமா. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இப்போ பாரு 1 ml சொல்லியிருந்தாங்களா, 1 ml எடுத்துக்கலாமா.
1 ml ஆஃப் வாட்டர், மாஸ் வந்து 1 கிராமு. அதோட டென்சிட்டி பார்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னா 1. வாட்டரோட டென்சிட்டி எப்பயுமே 1, அதனால தான் 1 ml is equal to 1 கிராமு. நீ 1000 ml எடுத்த அப்படின்னா 1000 ml is equal to 1000 grams. 1000 gram is equal to 1 kg அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஆன்சர் கொண்டுட்டு வராங்க. சரியா? ஸோ டென்சிட்டிக்கும் வால்யூம்க்கும் எம்எல்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டி. டென்சிட்டியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதனால் இது என்ன பண்ணணும், நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த டைம். டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆரம்பித்து 1 hour ஆச்சு, 30 minutes ஆச்சு, 40 minutes ஆச்சு. ஒரு ஈவெண்ட், ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் நடக்கக்கூடிய டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடக்குது, எவ்வளோ டைம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த இன்டர்வல் பிட்வீன் தெம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்னது நம்மளுக்கு தெரியும், செகண்ட்ஸ் அப்படின்னு. ஒரு செகண்ட் இஸ் த டைம், 1 second இஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த லைட் டு ப்ரொபகேட் இவ்வளோ மீட்டர்ஸ். ரைட்டா? இவ்வளோ மீட்டர்ஸ். லைட்டு இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் போக எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுதான் 1 second. 1 secondங்கிறது என்ன அப்படின்னா லைட்டு இவ்வளோ மீட்டர் தூரம் போகணுமா, இவ்வளோ மீட்டர் தூரம் ஏன்னா 29979245 மீட்டர்ஸ் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு லைட் எவ்வளோ எடுத்து. லைட் அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீ போட்ட உடனே ஒரு ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் ஆகிடுது, லைட் க்ளோ ஆன அடுத்த செகண்ட். அப்போ லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ வேக்யூமில் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் 1/86 அல்லது 400 பார்ட் ஆஃப் மீன் சோலார் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். லார்ஜர் யூனிட் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் டே. டைம் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா நீ செகண்ட்ஸில் சொல்லணும். என்ன பண்ணணும், லட்சக்கணக்கான செகண்ட்ஸில் சொல்லணும். பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அல்லது உன்னோட மிட் டர்ம் டெஸ்ட்டு, அல்லது நாளைக்கு சாயங்காலம் டெஸ்ட்னா 1000 minutes சொல்லணும். மினிட்ஸ் இன் thousands. அது இப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு 1 day 2 hours இருக்குது, 1 day இருக்குது, 2 days இருக்குது, 10 days இருக்குது, 1 month இருக்குது, 2 years இருக்குது, 3 years இருக்குது, 4 years இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம டேஸ் மந்த் அண்ட் இயர்ஸை கூட நம்ம டைமுக்கு மென்ஷன் பண்ணலாம். மில்லினியம் அப்படின்னா 100 ஆண்டுகள், 100 வருஷம். ரைட்டா? மில்லினியம்னா 1000 வருஷம். செஞ்சுரினா தான் இருக்குது. மில்லினியம்னா என்னது, பாரு மில்லினியம் 1 மில்லினியமில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு பாரு. 3.16 × 10⁹ செகண்ட்ஸ் தான். 10⁹ செகண்ட்ஸ்னால் அப்போ எத்தனை 0 போடணும்னு பாரு. அவ்வளோ 0 போட்டு கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ 1 மில்லினியம் = 3.16 × 10⁹ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அனைத்து சொன்ன என்னது, மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் த கோல்ட்னஸ். ஒரு பொருளோட ஹாட்னஸ் என்ன அல்லது கோல்ட்னஸ் என்ன அப்படிங்கிறது மெஷர்ட் பை த டேர்ம் கெல்வின். 1 கெல்வினோட வேல்யூ என்னது, 1/273 ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது, வாட்டரோட சாலிட் ஃபேஸு, லிக்விட் ஃபேஸு, கேசியஸ் ஃபேஸ் அப்படின்னு ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்றது. இந்த பாயிண்டில் வாட்டர் கேஸாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும். கேஸ்னா வாட்டர் வேப்பர் இருக்கா, வாட்டர் வேப்பர் நீராவி. சாலிட்னா ஐஸ் க்யூபு, லிக்விட்னா வாட்டர். ரைட்டா? இந்த பாயிண்டில் அது மூணுமே இருக்க ஒரு அதான் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லலாம். ரைட்? அடுத்து 0 கெல்வின் இஸ் காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் 0. அப்போ அப்சல்யூட் 0னா என்ன, 2 mark கொஷின். முக்கியமான ஒரு 2 mark கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் அப்சல்யூட் 0? அப்சல்யூட் 0னா என்னது, 0 கெல்வின் இஸ் காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் 0. கெல்வினை வேறு எப்படிலாம் மெஷர் பண்ணலாம், டிகிரி செல்சியஸ். எப்படி மெஷர் பண்ணுவோம், டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட். ரைட்டா? டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட்டில் நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம டெம்பரேச்சருக்கு சொல்லக்கூடிய வேறு சில யூனிட்ஸ். ஸோ அடுத்த ப்ரிஃபிக்ஸ். யூனிட்ஸோட ப்ரிஃபிக்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். இதான் லாஸ்ட் இன்னைக்கோடதில். ரைட்டா? ஸோ எப்படிலாம் எழுதலாம், பட் 10⁻15 இருந்தால் அதை எப்படி சொல்லணுமா, பெட்டா. 10⁻15னா பெட்டா, 10⁻12னா டெரா, 10⁻9னா கிகா, 10⁻6னா மெகா, 10⁻3னா கிலோ, 10⁻2னா ஹெக்டா, 10 அப்படின்னா டெக்கா. அடுத்து -1னா டெசி, -2னா சென்டி, -3னா மில்லி, அதுக்கப்புறம் -6னா மைக்ரோ, -9னா நானோ, -12னா பிகோ, -15னா ஃபெம்டோ. இது எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஃபெர்மியும் ஆம்ஸ்ட்ராங்கும் எஸ்ஐ ஸ்டாண்டர்டில் கிடையாது. இது எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்னால
இதில் இது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணாமல் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டாக பவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ எதாவது டவுட்ஸ் இருக்காது? இந்த டவுட்ஸ் தான் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிகாபைட்டுன்னு சொல்லுவோமா, டெராபைட்டு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 1 GB ஹார்ட் டிஸ்க்கு, டெய்லி 1 GB ஃப்ரீ தராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை கிலோ பைட்ஸு, எத்தனை KB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே கீழே போக போக டெசிமீட்டர், டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிகோ, ஃபெம்டோ அப்படிங்கிற வேர்ட்ஸில் கீழே போக போக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்ன வேர்ட்ஸு, என்ன கான்செப்டை, எந்த டேர்மை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரைட்டா? ஓகேவா? சூப்பர். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதாடா? கிளியராப்பா? ரைட். பெர்ஃபெக்ட்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுருக்கும். ரைட்டா? பெட்டானா என்ன, டெரானா என்ன, கிகானா என்ன, மெகானா என்ன, கிலோனா என்ன, ஹெக்டா, டெக்கா, டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிகோ, ஃபெம்டோ. ஒன் வேர்டில் கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுப்பாங்க, அல்லது இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதோட சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க. பாரு, P, T, G, மெகாபைட், M, அதுக்கப்புறம் பாரு கிலோலேருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர். இந்த 4 பேர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாமே என்னது, ஸ்மால் லெட்டர். சரியா? பார்த்தியா? புரிஞ்சுதா? கிளியரா? டவுட்ஸ் இருந்தால் கேளு. I will give you for a time, give you 2 minutes of time. Doubts time. Ask me your doubt. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. What is the doubts? என்ன டவுட் இருக்கு? You can ask your doubt. Just let me know the doubt. எஸ், எனி டவுட்ஸ்? ஸோ நாளைக்கு நம்ம இந்த லெசனோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து இந்த சாப்டரில் நம்ம உள்ளே போக இன்னும் நம்ம ஒவ்வொன்றா ஒரு சில டிவைசஸ்லாம் பார்க்கலாம். நம்ம எந்தெந்த டிவைசஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது, நம்மக்கிட்ட என்னென்ன மெஷரிங் டிவைசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிப்பர், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ காட்ச், இந்த மாதிரியான மெஷரிங் டிவைசஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிவைசஸை பற்றிலாம் நம்ம படிக்கலாம். ஃபிசிக்கல் பேலன்ஸ், தராசு, அதில் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் இந்த மாதிரி தராசு கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ நகைக்கடையில் என்ன இருக்குது, டிஜிட்டல் பேலன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஐ திங்க் நோ மோர் டவுட்ஸ். ஸோ வி வில் see by tomorrow. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you.